சரியாரப்ப இரவு நேரத்தில் ஒரு குளிர்வானம் சரியாந்திர ஒன்றுங்க. காலையங்காட்டியும் குடிச்சது மாதிரி இப்போ ஒன்று குடிச்சதுக்கப்புறம் 2 பாக்கெட் வார் பண்ணுச்சு. வயிறுக்குள்ள அப்படியே ஜில்லுன்னு இருக்கு. வரதா கிளம்புறாங்க வருதா. ஸோ இப்போ என்ன டேரெக்டாக வருதுன்னா அந்தி ஊருதானா ஸ்டாப் எண்டிங் பாயிண்ட்டு. அதாவது இப்போ டேரெக்டாக போய்ட்டு அங்கே தான் வண்டி நிற்குமா, அதுக்கு முன்னாடி வண்டிங்க நிற்காது. ஏன்னா ரொம்ப டிலே ஆகிடுச்சு டிஆர்எஃப். நான் எல்லா இடத்துலையும் நின்று போகிறது பசங்க எங்கேயும் இதுக்கு மேலே நிற்காதையா, வண்டி டேரெக்டாக அந்தி ஊதாயா வந்துருக்கியா அப்படின்ட்டாங்க. ஆனால் நான் மேப் போடல, அப்படியே வண்டி மேப் போடாத மாதிரியே போயிட்டுருக்கேன். பசங்களை ஃபாலோ பண்ண முடிஞ்சு போச்சு. பின்னாடி வரதன் வந்துட்டுருக்காரு. நைட் ரைடு கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பார்த்து பொறுமையாக தான் போகணும். வேகம் முக்கியம் தான், அதோட முக்கியம். பார்த்து பொறுமையாக போகணும். பிச்சுட்டு பரவாயில்லைங்க. அந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சது டிஆர்எஃப் வயிறுக்குள்ளார காலையில் இந்த பரோட்டா சிக்கன்லாம் சாப்பிட்டது, அந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடித்த உடனே வயிறுக்குள்ளார போய் ஜிவ்வுன்னுது மாதிரி. தேங்காய் பால் அது சொல்லப்போனால் அது கூல்ட்ரிங்க்ஸ்னு சொல்ல மாட்டாங்க, அது தேங்காய் பால் அற்புதமாக இருக்குது. இந்த பக்கம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் டிஆர்எஃப். அந்த அன்னைக்கே இப்போ தான் ஃபஸ்ட்டு கோபிச்செட்டிப்பாளையம். நான் என்ன பைபாஸ் கோயம்புத்தூர் போகிறது எல்லாமே பைபாஸ்லேயே தான் போயிருக்கேன் தவிர. ஸோ இந்த ரூட்லாம் ஒரு டைம் கூட வந்து என்ட்ரன்ஸே இல்லை, வர மாதிரி இருக்குது. சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஸோ டிஆர்எஃப் கரெக்டாக இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்தியூர் தான் வந்துவிட்டோம். ஸோ நம்ம பசங்க இங்கே ஒருத்தர் பேக்கரி வச்சுருக்காரு. ஸோ அவரை பார்த்துட்டு அப்படியே பர்கர் வேறுற மாதிரி. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம பையங்களை கடைகளை பார்க்காம இப்படி போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். ரொம்ப கூலிங்காக இருக்குது, வெயில் நான் அப்படி குடிச்சிக்கிறேன். கொஞ்சம் ஹீட்டாக இருக்கட்டும். சலாம் கிளம்பலாம்லாம். பையன் அவனுக்கு தூக்கம் வருது, வண்டி ஓட்ட முடியாது. இப்போ நேரம் ஒரே ரூட்டு தானா? லொகேஷன் வேறு லொகேஷன் வச்சு சொல்லு. இரியா வண்டி ஸ்டார்ட் ஆகலையா? தெரியலையா? சூப்பர், சிறப்பான சம்பவங்கள். என்னன்னே தெரில. இந்த பிரச்சனை தான் இப்போ இல்லையா? இப்போ என்னன்னு தெரியல, வண்டி அப்படியே ஆனில் ரொம்ப நேரம் விட்டு அப்படியே ஆஃப் ஆகுது. ஃபுல் டிஸ்பிளே அப்படியே ஆஃப் ஆகுது. என்னன்னே தெரில டிஆர்எஃப். வண்டி இப்போ ஃபுல் பேட்டரி டவுன் ஆகுது. கொஞ்ச நேரம் தான் எடுத்தோம் வண்டி ரன்னிங்கில், அதுவும் ரன்னிங்கில் தான் நின்றுச்சு. வண்டி ரன்னிங்கில் தான் இருந்ததுக்கு அதுக்கே பேட்டரி டவுன் ஆகுதுன்னா என்ன இது வெங்காய பிரச்சனை? ஒரு மண்ணும் புரியல. மொபைல் ஓடுறது மெயின் பிரச்சனைனா சொல்லணும்னா மொபைல் ஓடுற போடாமல் கூட விட்டுருவான். கன்றா வெறியே இருந்துச்சு. இப்போ தான் சர்வீஸ் போயிட்டு வந்துச்சு, அதுக்குள்ளே என்ன வெங்காயம். சத்தியமாக டென்ஷனே டிஆர்எஃப். அதுக்குள்ளே இன்ஜின் இக்னிஷன். இப்போ தான் இந்த பிரச்சனை ஏபிஎஸும் இது சேர்த்து தெரியுது, இதுவும் சேர்த்து தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரில. எல்லாம் ரிட்டர்ன் ஷோரூம்லேயே கொண்டு போய் கொடுத்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண வேண்டியது தான். இந்த லைட்டு 2 லைட்டு எரிக்கும் போதே எனக்கு வெறி ஆகுது. என்னானோ ஐயோ கடவுளே. காலையிலிருந்து ரொம்ப ஜாலியாக இருந்தேன். இந்த எண்டிங் டைமில் இது தூங்க போகிற டைமில் தான் இந்த ஏதாச்சும் பண்ணுவோம். இல்லை நான் கேட்குறேன், எனக்குன்னே ஏதாச்சும் வருவீங்களா? சிவசக்தி பேக்கரி. நீ கூப்பிட்டு நான் பார்த்தியா? அங்கே கை நீட்டாப்புல யார் யாருன்னா போட்டு பார்த்து நான் போட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கீங்களா? பேக்கரிக்கு வந்தால் எப்போ இருந்தாலும் ஒரு 1000 போய் வச்சுருவானுங்கன்னு சொல்லிட்டு அதனாலே அங்கேயே நான் வேலை இருக்கேன், தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பில்டப்பு. எப்போ கூப்பிட்டா? அப்போ எப்போ நான் கூப்பிட்டதுக்கு ஏன் வரல? இப்போயே நான் கூப்பிட்டதுக்கு நீ வரல? நான் கேட்டதுக்கு பதில் இன்னும் வரல. நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஏன் வரல? நான் கூப்பிட்டதுக்கு மாட்ரேஸ் பார்க்க கூப்பிட்டு போயிட்டாங்க. அதேமே நீங்கள் வரேன்னு சொல்லி நைட் வர மாட்டேங்க தெரியுமா? பென்ட்ரைவ் தொலைச்சி போட்டு. ஆமாம், ரோட்டில் அன்னைக்கு கூப்பிட்டீங்க. அன்னைக்கு வந்துருந்தா என் பொழப்பு சிரிச்சிருக்கோம். நீ வேற ஒன்று. ஐயோ பேக்கரி உங்களுதையா? ஃபுல்லாகவா? அப்போ தொழில் அதிபரா இவரு? ஏய் என்ன சொல்கிற? வெடி போடுறியா? தூங்கிட்டு இருந்தேன், அப்போ ஜட்டி போட வண்டி கிராஸ் ஆகுது. இங்கே நீ உன் வண்டி கிராஸ் ஆனோடனே இவன் என்ன பண்ண திருவிடவே என்ன அப்படியே. நான் யார் சரி ஏதோ இப்போ வண்டிக்கு பார்த்து டாட்டாக்காரன்னு சொல்லி அசல்றேன்ட்டு வந்துட்டேன். நான் அப்பயே நினச்சேன் ஒரு வேளை இவராக தான் இருப்பார் அப்படின்னு. பொறுமையாக தான் வருதுன்றியா? பெரிய கையா இவரு. இது இல்லாமையா அடுத்தது ரைடுக்கு பாரு பாலா படத்துல வர ஒன்று. அதான் தொழிலதிபர்களோட ரகசியமே. என்னதான் இருந்தாலும் இருக்காத மாதிரி காட்டுக்கோங்க. அவ்வளோதான்.
சிவசக்தி நகரா? சிவசக்தி நகரா? சிவசக்தி உண்மையை சொல்ல, சத்தியமாக வெளியே சொல்ல மாட்டேன். ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடுறேன். கம்பெனி ஹாலாப்ல கம்பெனி கறிக்கடை எல்லாத்துக்கும் ஒரே பேர். கறிக்கடை வேறு இருக்கு, பார்த்துக்கு உண்மை வெளியே வருது பத்தியா? நீ வரலையா? நீ வரலையா? வர முடியாது. ஏன் வர முடியாது, நானே வந்துடுவேன். உங்களுக்கு காலையிலே வேலையா? ஆமாம், கடையில் அல்லது. ம் சரி, பார்த்து போயிட்டு வாங்க. பாய். பார்த்துக்கோ, இன்னொரு நாள் பார்ப்போம். போயிட்டு கால் பண்ணுங்க. சரி சொல்லுவோம். ம் ரெடியா? செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி இவ்வளோ இருக்குன்னா அவன் போய் பிடிக்காம வரணும் பண்ணுவானா? சரி பாரு சொல்லலாம். ஓகே கரெக்டாக. இப்போ நம்ம ஃப்ரெண்டு, அதான் நம்ம டீம்மேட்லேருந்து ஒரு பேக்கரி இருக்குன்னு சொன்னால, ஸோ அவங்க பேக்கரியிலேருந்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு, எல்லாம் டைம்ஸ் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறப்போ இப்போ டேரெக்டாக பர்கூர்னு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டருக்கு 38 நிமிஷத்தில் போயிடலாம்னு சொல்லி போட்டிருக்கு. பர்கூர் சொல்லப்போனால் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைம் வரேன். ஆனால் இங்கேருந்து டைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பர்கூரா அது வேறு ஏதாச்சுமா இதுதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. டீப் ஃபாரஸ்ட்டாங்க, யானைலாம் இருக்குமா இங்கே, பார்த்து பொறுமையாக போகணுமா. இப்போ வேறு மழை பெஞ்சிருக்கிறதுனால கீழே நிற்குமா பாருங்க. சொல்லி வாயமோல அதுக்குள்ளே யானைகள் நடமாடும் பகுதி. கொஞ்சம் பொறுமையாகவே போகுமா, ஏதாச்சும் மாட்டுவோன்னு பார்க்கணுமா. ஏன்னா லாஸ்ட்டாக இப்போ பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதுமலை ஃபாரஸ்ட்டில் பார்த்தது யானையை. நான் நிறையா எக்ஸ்பெக்டேஷன் வச்சேன் முதுமலையில். ஆனால் நான் இப்போ ஃபஸ்ட் டைம் போனதுனால நம்மளுக்கு எதுக்கு இந்த இடம் தான் அந்த இடம் சரியாக தெரியல. நெக்ஸ்ட் டைம் போகும்போது நம்மளுக்கு கன்ஃபார்ம் தெரியும் இந்த இடம் தான் ஓகே, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்குன்னு. பேட்ரி காணும் ஐயோ, பேட்ரி காணும் ஐயோ. பேட்ரி காணும். ஒன்று கொடுத்ததா? 2 பேட்டரி இருந்துச்சியா? எங்கே போட்ட? எங்கேயா நான் போடல எங்கேயுமே இல்லையா. 2 பேட்டரி காணுமா? ஒரு பேட்டரி இருந்தது இருக்கு, ஒரு பேட்டரி தான் காணும். ஐயோ எங்கேனே தெரியலையா? ஐயோ நான் அங்கே மாத்திரந்தோட சரியா? இருக்கியா உக்கா அவளி சைடில் போய் உட்காந்துருக்காயா? சரி செத்த நேரத்தில் அந்த விடுக்குன்னு தூக்கி போடுறது பார்த்தியா? பேட்ரி இல்லைன்னா பொழப்பு சிரிச்சிருக்கும். ஐயோ கடவுளே, செத்த நேரத்தில் வயிற்று புளியை கரைச்சிடுச்சு டிஆர்எஃப். ஏன்னா ஒரு பேட்டரி கிட்டத்தட்ட 2500 ரூபா, 1 ரூபா 2 ரூபா இல்லை. கரெக்டாக நான் பேக் இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்லிம் பேக் மாதிரி முன்னாடி இடுப்பில் மாட்டி தான் இருக்கேன். அதுலேயும் நான் காணான்ற போது எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஜாலியாக பேசிட்டு வந்தேன். ஜாலியாக கிடைக்கிறதுலே அந்த கடவுள் ஏதாச்சும் ஒன்று பண்ண வராடுக்கு. யானைகள் நடமாடும் இடம்னு சொல்லி வாய மூடனா அதுக்குள்ளே பேட்டரி காணான்னு ஒரு பயணம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது இல்லை எனக்கு புரியலை. இதே நான் திடீர்னு இப்போ யானை வரணும்னு நினைக்கிறேன், ஏதாச்சும் வருமா? வராதில்ல. இதை மட்டும் என்னையா சோதிக்கிறேன். செக் போஸ்ட்டு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. செக் போஸ்ட் தாண்டிட்டோமா இல்லை நிஜமாலுமே இன்னும் செக் போஸ்ட் தாண்டலையா? ஆனால் மலை ஏறிட்டு இருக்குமே. 500 மீட்டர் கூட ஆகாது செக் போஸ்ட் வந்துடும் ப்ரோ அப்படின்னு சொன்ன. அப்படியே ஒருவேளை அங்கே ஒரு குட்டி வீடு இருந்துச்சு, அதான் செக் போஸ்ட்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நைட் ரைட் பசங்களோட ஒரு 10 பேர் 4 வண்டி அப்படியே மலை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே, யாரும் இல்லாமல் எம்டியாக, ஒரு ஆரன் சத்தல்ல, எதிர வண்டி இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு ஏறி போயிட்டே இருக்கலாம். வேறு மாதிரி இருக்குது. எங்களுக்கு பைக்கில் போகிறது சுத்தமாக டயர்டு இல்லை. எனக்கு இன்ன வரைக்குமே காலையிலேருந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம், அங்கே எங்கேயும் ஓடி விளாண்டிகிட்டே இருக்கோம். ஆனால் இன்ன வரைக்குமே எனக்கு கொஞ்சம் கூட பைக் ஓட்டுறது ஒரு டயர்ட்னஸ்ஸே எனக்கு கொஞ்சம் கூட வரல. அதுதான் எனக்கு மட்டும் இல்லை, பசங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்படி தான். வண்டின்னு சொல்லிவிட்டால் போதும். சாப்பாடு தேவையில்ல, தூக்கம் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. வண்டின்னு தான் போதும். நாங்கள் பாட்டுக்கு எடுத்தோமா, த்ராட்டில் கொடுத்தோமா, போய்கிட்டே இருவோம். வண்டி ஃபுல்லாக ஒன்று பிரேக் டவுன் இருக்குது. டிஆர்எஃப் டேர்னிங்லேயே பார்த்தீங்கன்னா டயர் வெடிச்சு நிற்கிது. மொத்த வண்டி அப்படியே நிற்கிது. ஏன்னா எந்த வண்டியும் டேர்னிங் பண்ணவே முடியாது, அந்த ஒரு வண்டி எடுக்கலாம். அதில் வண்டி ஃபுல்லாக லோடு, மொத்த டிரைவர் நிற்கிறாங்க. எல்லாமே மரம் ஏற்றிட்டு போகிறதாட்டுக்கு. 2 டயர் வெடிச்சிருக்கேன் முன்னாடியே. முன்னாடி டயர் வெடிச்சுட்டாட்டுக்கு. ஆனால் டக்குனு ஏறுறேன் முன்னாடி டக்குனு. அதே தான். லைட் இருந்துச்சு, நல்லாவே தெரிஞ்சது. ஒரு சின்ன டேர்னிங் மாதிரி தான் இருந்துச்சு. டக்குனு மேலே ஏறும்போது அப்படியே அமைதியாக நிற்கிற மாதிரி அமைதியாக நிற்கிது. லைட் வெளிச்சம் எதுவுமே இல்லாமல். நான் ஒரு செகண்ட் விடுக்குன்னு தூக்கி போட்டுருச்சு. யோ செல்லம், பகலில் மட்டும் இந்த வியூ பார்த்தீங்கன்னாச்சுக்க, ஐயோ வியூ வேற மாதிரி இருக்குதியா. அதான் இங்கேருந்து ஒன்றுமே இல்லையா? டீரஃப் வேற மாதிரி. இந்த ஆண்டை இறங்கினோம்னா ஃபுல் பொலதாக்கு ஒக்காலை உங்களுக்கு கீழே விழுந்தோம்னா எலும்பு கூட மிஞ்சாது, அப்படி இருக்கு. உங்களுக்கு இருட்டில் சுத்தமாக தெரியல. இங்கேருந்து வியூ தெரியுதா? இங்கே பாருங்க, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
இருட்டில் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் எனக்கு நல்லா தெரியுது. இதால தான் இந்த மலை அப்படியே கீழே இறங்குது, அந்தாண்டு அப்படியே ஃபுல் டவுனு ஃபுல் பள்ளத்தாக்குது. பகலில் வந்திருந்தா இன்னும் வியூ செம்ம தாறுமாறாக இருந்திருக்கும். இருட்டில் இந்த நிலா வெளிச்சத்துக்கு பளிச்சுன்னு தெரியுது எனக்கு. பசங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க, இழுத்து பிடிச்சா போய் தூக்கத்தில் எல்லாம் தூக்கத்தில் மேயிறானுங்க. சாப்பிட்டு உண்ட மயக்கத்துக்கு எல்லாம் தூக்கத்தில் இருக்கிறனால எல்லாம் இழுத்து பிடிச்சி மேலே ஏறிட்டாங்க. எனக்குலாம் இன்னும் தூக்கமே வரல. எனக்கு விடிய விடிய வண்டி ஓடினாலும் நான் பாடு வண்டி ஓட்டிட்டு இழுத்து பிடிச்சி நான் பாடு ஓடிட்டே இருப்பேன். வரீங்களா? இனியன், இங்கே ஒரு இனியன் இருக்கான். குட்டி குட்டியே, எங்கே ஒரு ரோடு உள்ள ரோடு போலார் போ. மணி இப்போயே 9:35. இதுக்கு மேலே ரூமில் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு படுத்து காலையில் 4 மணி 5 மணிக்கு ரிட்டர்ன் எழுந்திரிக்கணும். ஏன்னா நாளைக்கு வந்து திபெத்தியன் டெம்பிள் சம்திங் அந்த மாதிரி கர்நாடகா ஸ்டேட் கர்நாடகா பட்டருக்குள்ளே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அங்கே போகும்போது என்ன பண்ணோன்னா காலைங்காட்டி போனால் தான் வெயிலேருந்து தப்பிப்போம். அப்படி இல்லை லேட் ஆணுச்சுன்னா மொட்டை வெயிலில் மாட்டுவோம். அதுக்கப்புறம் வண்டி ஓட்டுறதே வெறுத்துருவோம். ஆமாம், முன்னாடிலாம் பசங்கள்லாம் தூங்குறானுங்க, தூக்கத்தில் இருக்கானுங்க. ஏன்னா யான்னு பார்த்தீங்கன்னா வரதன் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை, அண்ணன் பார்த்தீங்கன்னா இவர் பின்னாடி அந்த இவர் 125 ஷைன் இருக்குல்ல, ஹோண்டா ஷைன் இருக்குல்ல, அவரும் மயிலாடுதுறை பக்கமா. சிவகாசி இன்னொருத்தர் வந்து இந்த பல்சர் சிவகாசி, இன்னொரு R15 வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. நேற்றுலேருந்து கண்முழிச்சு ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க பைக் நைட் ஃபுல்லாக. அந்த இன்றைக்கி ஃபுல்லாகவும் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப டயர்டாக இருக்கும், உண்மையாலுமே உடம்பு அடித்து போட்ட மாதிரி இருக்கும். வந்துட்டோம். வணக்கம் நாய், வாழ்க வளமுடன். கேகே தோட்டம். ஹேய், வேற மாதிரி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கு ஒன்றும் தப்பு இல்லை. மேலே லைட்னிங்லாம் கொடுத்து வேற மாதிரி இருக்குது. என்ன போகிற வாடகை மட்டும் இன்னும் கொஞ்சம் கொண்ட குழி இல்லாமல் நல்லா இருந்தா சரி. இந்த அளவுக்கு போட்டு சரி நல்லது தான். இனியாவா பார்த்தியா இல்லையா? அதையும் இதே பார்த்துருக்க. சி ஒரு பொம்பளை தூக்கி பார்த்துருக்க அக்கல்ல. இதே ஸ்விம்மிங் பூலு சொல்லலாம். ஸ்விம்மிங் பூலா? தொட்டி ஏறிவிட்டு ஸ்விம்மிங் பூலாம் கொண்டுருவோம் பார்த்துக்கணும். நான் காலையிலேருந்து ஒளி வச்சுருக்கேன். இந்த மட்டும் இந்த அல்வாயா திருநெல்வேலி அல்வா எங்க எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? பாய்ஸ் கனடா இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் வந்து சேர்ந்தாச்சு. மேலே ஸ்விம்மிங் பூல் இருக்குது, மேலே ஒரு ரூம் இருக்குது, கீழே ஒரு ரூம் இருக்குது. அந்த இந்த ரூமுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 4000 ரூபா, ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 570 ரூபா சம்திங். 7 பேர் இருக்கும். ஒரு பெட்டு, அந்த அளவுக்கு ஒய்ஃபை இல்லை, எதுவும் இல்லை. மற்றபடி நார்மல் ரூம் தான். ஆனால் அதுக்கே 4000 ரூபா வாங்குறாங்க. அன்றைக்கி ஒரு வேளை வீக்கெண்டுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. அதனால் கூட இருக்கலாம். ஸோ இங்கேருந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நைட் வியூ தான். ஒன்றும் தெரியல, எனக்கும் ஒன்றும் தெரியல, கண்ணு மண்ணுலாம். இவன் தான் இனியா அல்வா சாப்பிட்றியா? அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்.